பரலோக பிதாவே, இந்த அதிகாலை ஆராதனை ஆசீர்வதித்தாரும். நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் இரவெல்லாம் காத்து இந்த அதிகாலையை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உண்மை நோக்கி பார்க்கவும் அன்பை ருசிக்கும் கர்த்தர் எங்கள் மேலே இறக்கம் பாராட்டுறதுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆம். அன்பு நேயர்களை, இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி கொலேசியர் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதப்பட்டிருக்கிற கொலேசியர் 4ஆம் அதிகாரம். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்தப்படுவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன்வேலை ஆட்களுமாயிருக்கிற தீகுக்கு என்று என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாக இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னுடைய கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றிருக்கிறீர்கள். இவன் உங்களிடத்தில் வந்தால் இவன் அங்கீகரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து என்னும் பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு உடன் வேலையாட்களாக இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவ ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களாயும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காகவும் எப்பொழுது போராடுகிறேன். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எராப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேய சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்து கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். இந்த அருமையான இந்த சில வார்த்தைகள் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை நான் பார்க்கிறோம். அவர் சொல்லும் பொழுது, எஜமான்களை உங்கள் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அவருடைய அது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், உண்மையாகவே நாம் இடைவிடாமல் ஜெபித்து தேவ சமூகத்திலே நாம் அமருகிறது மிகவும் அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஜெபம் என்பது முக்கியமான ஒன்று. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்தியை கேட்டீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நாம் அதிகாலை விடிய காலத்திலே தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது விடிய காலத்து மகிமை கர்த்தரை சார்ந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மகிமையை குறித்து நாம் பார்த்தோம். விடிய காலத்தின் மகிமையை நாம் ருசித்தோம். ஆகவே அதை நாம் அந்த ஜெபம் என்பது இன்றைக்கு நாம் வேதம் வாசிக்கிற இந்த நிகழ்ச்சியிலும் கூட இந்த அதிகாலை ஆராதனையிலும் அது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நமக்கு சொல்லுகிற. ஆகவே நாம்
உண்மையாகவே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்திலே நாம் காணப்படுகிறோம். தேவன் நம்மோடு இருந்து வழிநடத்துவாராக. ஜெபம் என்பது மிகவும் அவசியம். ஜெபத்திலே நம்முடைய நாட்டத்தை கொடுங்கள். எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவு தேவ ஆசீர்வாதத்தை காண முடியும், அந்த அளவு சமாதானத்தை காண முடியும், சந்தோஷத்தை காண முடியும், தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். ஜெபத்தின் மகிமை நாம் ருசிக்க இடைவிடாமல் செபியுங்கள். இது தான் நேரம். அதுக்கென்று குறித்த நேரங்களை எடுத்து நாம் செபிக்கிறோம் உண்மை. ஆனாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் பக்தனை விதமாக பாடுகிறார். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இயேசுவோடு நான் பேசுவேன். ஆமென். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் பேசலாம், இடைவிடாமல். இதுதான் இந்த நேரம் அப்படின்ல. குறிப்பாக தாவீது 7 முறை ஜெபித்திருக்கிறார், தானியேல் 3 முறை ஜெபித்திருக்கிறார். ஸோ இது ரெகுலர்லி அவங்க அப்பாயின்மெண்ட் ஆண்டவரோடு வச்சுட்டு பேசுகிறதுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் ஆண்டவரோடு அவர்கள் பேசுகிறார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறார்கள். இது ஒரு கண்டினியூவாக அவர்கள் செபித்த ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிற நேரம். ஆனால் நாம் அப்படி ஒரு நேரத்தை நாம் குறிக்காமல் வைத்திருக்கிறோம். நாமும் அப்படி ஜெபித்தால் ஆசீர்வாதம் தான். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தின் மகிமையை நாம் ருசிக்க வேண்டும். ஆனால் அவரை போல் நாங்கள் இல்லை. நாம் ஏதோ ஒரு நேரம் ஆனால் விட்டு விடுகிறோம், சில நிமிடம். ஆனால் அவர் மணி நேரங்கள் எல்லாம் ஜெபிப்பார். ஆகவே இயேசு கிறிஸ்து மணி நேரங்களிலே ஜெபித்திருக்கிறார். அவர் ஜெபிக்கிற பலவிதமாய் சோர்ந்து போகாதிருங்கள் என்று, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் கேட்குறார். அவர் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களை அழைக்கிறார். அவர் ஆண்டவராக இயேசு என்ற ஜெபம் என்பது பாடுகளிலும் உபத்திரவத்திலிருந்து மீளுகிறதுக்கு ஜெபம். ஆனால் அந்த இதிலிருந்து ஒரு மீட்பு கிடைக்கிறதுக்கு ஜெபம். சஞ்சலங்கள் வந்திருந்தாலும் உபத்திரவங்கள் வந்திருந்தாலும் அவைகளிலிருந்து நாம் மீளுகிறதற்கு, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற, அந்த தேவ வசனங்கள் நிறைவேற, வருகிற சஞ்சலங்கள் சில வேளை உள்ள வந்திருந்தாலும் அதிலிருந்து அதிகமான இதில்லாதபடி சத்ருவை அழித்து அவனுடைய தலையை நசுக்க உண்டான ஒரு மகிமையின் ஜெபந்தான் அந்த ஜெபம். ஆகவே இடைவிடாமல் நாம் ஜெபித்து தேவனை தரிசித்து அவருடைய முகத்தின் அன்பை ருசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். விழித்திருக்க வேண்டும், விழித்து பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்து இல்லை, ஸ்தோத்திரங்களை செலுத்தி தேவனை மயப்படுத்துகிற ஆளாக காணப்பட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். ஆகவே நாம் இடைவிடாமல் விழித்திருந்து செபிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நாம் காணலாம். அது மாத்திரமே அவர் இருக்கிறவர்களுக்கு சொல்லும் பொழுது, திருவசனம் சொல்லுபடியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரை குறித்து நாங்கள் சொல்ல வேண்டும், அந்த வசனத்தை எடுத்து அறிவிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டு நாங்கள் அதில் நிலைத்து சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ, அநேகரை இயேசுவின் பக்கம் திருப்ப எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அவரோடு இருக்கிற உண்மை ஊழியக்காரனும் கர்த்தருக்கு உடன்படிக்கையிலும் இருக்கிற அவர்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை அறிவியுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். உங்கள் ஒருவரும் உண்மையுமும் உள்ள ஒனேசிமுவை குறித்து அவர் சொல்லுகிறார். உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன், அவர்கள் இவ்விடத்து செய்திகளெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். நானும் வருகிறேன், சொல்லுகிறேன். ஒனேசிமு உண்மையாக இருக்கிறார், அவரை உங்கள் மத்தியில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இந்த உடன் ஊழியக்காரர்களாக இருந்து இந்த ஊழிய காரியங்களிலே பங்கு கொள்ளுகிறார்கள். ஆகவே அது மாத்திரமல்ல, அரசாக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். பர்னபாவை இனத்தானாகிய மார்க்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். ஆகவே இவர்களை குறித்து கட்டளையை பெற்றிருக்கிறீர்களே, இவர்கள் உங்களிடத்தில் வாழ்ந்து வந்தால் இவனை அங்கீகரித்து கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க. வெரி நல்ல சாட்சி உள்ள மக்கள், என்னோடு உடன் வேலையாட்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த மக்களுக்கு அங்கு அந்த கொலேசிய நிருபத்திலே சொல்லி அவர்களோடு இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அது மாத்திரமல்ல, யுஸ்து இவர்களெல்லாம் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். காரணம், ஆண்டவரை குறித்து பேசுகிறதும் ஆண்டவருடைய மகிமை அவர்களோடு இருக்கிறதுனாலே
இவர்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். சத்தியத்தை பேசி தேவனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அங்கே நிரூபித்து காட்டுகிறதை நாம் காண்கிறோம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம் நடுவில் வலாகுறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு உண்டு. நாம் ஜெபிக்க ஜெபிக்க கிருபைகள் பெருகும். ஒரு பக்தன் சொல்லுகிறார், ஜெபிக்க 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 மலைகளெல்லாம் அசைந்து போகும், துதிக்க 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 சத்துரு கோட்டை இடிந்து விழும். இயேசு இயேசு என்று சொன்னால் ரோகமெல்லாம் நீங்கி போகும். இந்த ஆண்டவர் இதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஆம், இந்த நாளிலும் கூட ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது, உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சியையா. பாருங்கள் எவ்வளோ பெரியது. சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கம். பவுல் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்கள். அதே போல் எப்பாப்ராத்து, இன்னும் ஒவ்வொரு அங்கே இருக்கும் மார்க்கு, பர்னபா, இவர்கள் எல்லாவற்றையும் தீகுக்கு ஒவ்வொருவரையும் செய்கிறதை போல, அவர்கள் அர்ப்பணிக்கிறதை போல இன்றைக்கு நாமும் அர்ப்பணிப்போமா? மோடி இருப்பது தான் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கம். உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலும் அதுதான். ஆண்டவருடைய சித்தம் ஏதோ அது செய்ய வேண்டும், நானும் சாக வேண்டும் என்று ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கிறேன், போதும் என்று. ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. சில வேளை ஆண்டவர் அதை சில நாட்கள், எத்தனை நாட்கள் கொடுக்கிறாரோ அத்தனை நாட்களிலும் அவருடைய சித்தத்தை செய்வது தான் என் இயேசுவே, உம்மைத்தான் நான் என் கண்முன்னே நிறுத்தி உள்ளேன். வேர் நோ வாண்ட் டு எனி திங் ரியலி பட் ஐ எம் சேயிங் நவ். வேறு எதையுமே நான் கண்முன் வச்சதே இல்லை. இப்போ எல்லாம் ஒரு காலம் இருந்து, இப்போ இயேசு தான் என் முன்னே, அவரை தான் என் கண்முன்னை வச்சு ஓடிட்டுருக்கேன். பதவி எல்லாவற்றையும் எனக்கு வேண்டான்னு தான் சொல்கிறேன். ஆனாலும் அது அது சொல்கிறோம், பட் இருந்தாலும் அது போகும் பொழுது அதுக்குரிய இருதயத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். எனக்கு நல்ல ஒரு மனைவியை தந்தார், ஆண்டவர் எடுத்தார். இந்த நேரத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கிற நிலையிலே இருக்கிறோம், கர்த்தர் நடத்துவார். அந்த ஜெபம் செய்யும் பொழுது அந்த ஜெபம் நம்மை தேற்றும். இடைவிடாமல் செபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் நாம் மகிமையை காண முடியும். மனைவி எடுத்துக்கொண்டார், இந்த ஜெபம் இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை, எங்கேயோ போயிருப்பேன், மாண்டிருப்பேன், அழிந்திருப்பேன். அதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, விடாத. நீ அமைதியாக இருந்தன்னா அது ஒரு கவலை ஒன்று தாக்கும் அப்படின்னு இடைவிடாமல் ஜெபம். ஆண்டவரே அவரை நோக்கி கொண்டுகிறேன், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் பிள்ளையும் என்னையும் சபையும் கர்த்தர் பார்க்குறார், எங்களுக்காக செய்து முடிப்பார். அதுதான் வாக்கு கொடுக்கிறேன். இந்த நாளை இந்த காலையில் பாருங்கள், குறிப்பாக நான் பார்க்கும் பொழுது குடும்ப தலைவர்களுக்காக, குடும்ப தலைவிக்காக, சபையின் தலைவர்களுக்காக, தேச தலைவர்களுக்காக செபிக்கிற ஒரு நாள். சில வேளை என்னுடைய குடும்பத்திலே குடும்ப தலைவி இல்லாவிட்டாலும், என்னுடைய பிள்ளைக்கு தந்தை தாய் இல்லாவிட்டாலும், எனக்கு மனைவில்லாவிட்டாலும், ஆண்டவர் யாவற்றையும் எனக்காக செய்பவர், செய்து முடிக்கிறவர். என் பாரங்கள், என் சுமைகளை அவர் பாதத்தில் இறக்கி வைத்தேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்முடைய சபையை நடத்தி செல்கிறார். எத்தனையோ பேர் பல விதத்தில் ஏதோ பண்ணுறாங்க, பல எல்லோருடைய ஆடம்பரத்தை ஆகோஷத்தை பார்க்குறாங்க. இதை பின்பற்றுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களை ஆண்டவர் நடத்துவார். என்ன நடத்தி வர்றாரு? அவருடைய இந்த வேத பகுதியை வாசிக்கிறேன், அதிலிருந்து என்னோட பேசுகிறாரு, அதுக்கேற்ற ஒரு பாடலை பாடுகிறோம், தொடர்ந்து வழக்கம் போல் செய்கிறோம். கர்த்தர் பேசி மகிழ்வு கொண்டுகிறார். எனக்கு அதை கேட்கும் பொழுது எவ்வளவு இடைவிடாமல் செவம் பண்ணி கொண்டிருந்து வேத பகுதியிலே பேசினார். உன் கவலையை மறக்க, உன் வேதனையை மறக்க, உனக்கு வேண்டிய உதவிக்காக. குறிப்பாக சொல்லும் பொழுது காலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த காரியத்தை பார்க்கும் பொழுது மிகவும் முடியாத ஒரு நிலை. காலையில் ஆலயத்துக்கு வந்து ஒன்று செய்ய முடியாத ஒரு நிலையில் கட்டப்பட்டவனாக இருந்தேன். ஆனால் ஆராதனை நடந்து முடிந்த தேவன் பலத்தோடு அனுப்பினார். சில வேளை ஆண்டவர் நமக்காக சில வேளை பரிந்து பேசுகிறவராக இருப்பார். இரக்கமும் உருக்கவும் நீடிய சாந்தமும். அவர் எபினேசர், எல்லியோன், என்றுமே உயர்ந்தவர், எல்சடாய், சர்வ வல்லவர், மன்னிப்பதில் வல்லவர். ஆமேன். இந்த நாளில் நமக்கு மன்னிப்பை கொடுத்து நடத்துகிறவர். அவரே சார்ந்து அவருடைய அன்பை ருசிக்க உதவி செய்வாராக. பாடுவோம், கர்த்தரை மயப்படுத்துவோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையாம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையாம். இசையா
உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சியா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி உள்ளே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இரக்கத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எல்லியோர் என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்லியோர் என்றுமே உயர்ந்தவரே. ஏல்சடா சர்வ வல்லவரே, ஏல்சடா சர்வ வல்லவரே. எல்ரோயி காண்பவரே, எல்ரோயி காண்பவரே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறீ. உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறீம். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான்
இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை அந்த செபிக்கும் பொழுது ஆண்டவரோடு நம்மை கூட்டி சேர்க்கும். பரலோக பிதாவே, வேளையில் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மோடு இருக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே, எங்கள் வீட்டில் தலைவர்கள் இல்லை, நீர்தான் ஆண்டவரே பிள்ளைக்கு ஒரு தாயாக நீர் இருந்து நடத்துகிறவர். எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தைகளை நீ கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஒரு தாயாக இருந்து சகலத்தையும் அவனுடைய வாழ்க்கையின் காரியங்களை கவனிக்கிறவர், ஒவ்வொன்றுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நீர்ந்து நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே கிருபையாக இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்யப்போகிற காரியங்களுக்காக, உம்முடைய மகத்துவத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாத ஆண்டவரே, உம்முடைய வெற்றிகளை ஆண்டவரே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். நீ மட்டுமா நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். நேர்த்தியான பாதையிலே நேரான வழியிலே செல்ல ஒவ்வொருவருக்கு நீர் இரக்கம் பாராட்டும்படி செபிக்கிறோம். குடும்ப தலைவர்களை எடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நாங்கள் நினைந்து மகிழ கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் மிதித்து கர்த்தனை ஜெயத்தை கட்டளை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானின் அதிகாரமெல்லாம் தொலைத்து போட உதவி செய்யும். தேச தலைவர்களை சந்தியும். ஒருமன ஆண்டவரே அவர்களுக்குள்ளே இருக்கிற பார்சியாலிட்டி எடுத்து போடும். ஆண்டவரே எல்லாரும் ஒரே விதமாக ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி நடத்துகிற ஒரு உணர்வை அவர்களுக்கு கட்டளையிடும். தேசத்திலே காண்கிற ஆண்டவரே இருக்கிற எல்லாம் ஆண்டவரே தன்னிடத்திலே என் நிலை இருக்கிறது என்று அவர்களை ஒடுக்கி விடாதபடி, ஒவ்வொரு ஏழைகள் பணக்காரன் இல்லாதபடி ஒவ்வொருவருக்கும் ஒரே சமநிலையோடு நடத்துகிற சட்டங்கள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சபையின் தலைவர்களை நேர் அவிதமாக செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ இளம் குடும்ப தலைவர்கள் தற்கொலைக்கு நேராக போகிறார்களப்பா. பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆண்டவரை தவித்து வேதனையோடு இருக்கிறார்கள். மனைவியை தவிட்டு கணவனோடு தவித்து இருக்கிறார். கணவன் மனைவியை விட்டு தவித்து இருக்கிறார். மனைவி கணவனை இழந்து தவித்து இருக்கிறார்கள். இளமையின் குடும்ப தலைவர்கள் ஆண்டவரை ஆகிக்கொள்கிறார்கள். ஏதோ ஒரு முகத்திலே ஆகிக்கொண்டு அவர்கள் இருந்து பலவிதமான அவல நிலையில் இருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரை தலைவனை இழந்து தலைவியை இழந்து இருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும். அவர்கள் வாழ்க்கையில் என் தேவர் அதிசயங்களை நடத்தும். பிள்ளைகளுக்கு ஆதரவாக இரும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆறுதல் நல்ல பாடலை கொடுத்தீர் ஆண்டவரே. உம்மோடு இணைந்து இருக்கும் பொழுது சகலத்தில் நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிறவ, சமாதானத்தை கட்டளையிடுகிறவ, சத்தியத்தின்படியில் எங்களை நடத்துகிறபடிக்காக ஜெபிக்கிறோம். என் தேவ பிரசன்னம் மூடி மறைக்கட்டும் ஆண்டவரே. சகலத்திலும் தேவ தயவு எங்களுக்கு கிடைக்கட்டும். கர்த்தனை நல்லவர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தைரியத்தையும் திடனையும் தந்து நடத்தும். இந்த நாளிலும் பிள்ளைகள் ஆண்டவரே தலைவி குடும்ப தலைவியை இழந்திருக்கிற அந்த கணவன்மாரை நீர் சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தும். குடும்ப தலைவரை இழந்திருக்கிற அந்த ஸ்திரீகளை ஆண்டவரே மனைவியை நீர் ஆறுதல் படுத்தி திடப்படுத்தும். தலைவர் குடும்ப தலைவி ஏதாவது ஒன்று இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் படுத்தி அவர்களை பக்கபலனும் பாதுகாவலுமாயிரும். அவர்களுக்கு நீர்தான் ஆண்டவரை ஆறுதல் படுத்துகிறவர், எங்களை திடப்படுத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரை. உம்முடைய பாதுகாவல், உம்முடைய அரவணைப்பும், உம்முடைய திடப்படுத்தலை எங்களுக்கு இருக்கிறதற்காக சோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாங்கள் அதை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுறதற்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய நாம விடும் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை எந்த நோயாக இருந்தாலும் தொட்டு சுகப்படுத்தும் இயேசுவே. நோயில் இருந்தவர்களை விடுதலை கொடும் ஆண்டவரே. பேயின் பிடியில் இருந்தவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த பேயின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. பலவிதமான சாபக்கட்டுகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை விடுவிப்பீராக. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக காத்திருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன இடைவிடாமல் ஜெபம் பண்ணி காலதாமதமாக இருந்தாலும் குறைகளை அறிக்கிட்டு சுதந்திரிக்க கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். கற்று எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருந்தவர்களை நடப்பியும்.
இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்கவும், நாங்கள் போகிற வருகிற இடங்கள்லாம் உம்முடைய பாதுகாவல் இருக்கவும், உம்முடைய அரவணைப்பு இருக்கவும், உம்முடைய வழிநடத்தில் இருக்கவும், எத்திசையில் இருந்தாலும் தேவ மகிமை எங்களை மூடி மறைத்து காத்து கொள்ளவும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வாசம் பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.